அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் இது போல் ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகங்கள் மூலமாக வெற்றி காணக்கூடிய மந்தகனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 1ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க பொதுப்பணித்துறை வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நல்ல ஒரு எதிர்பார்த்தபடி உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் நண்பர்களால் உங்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். சந்திரனுடைய நகர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று பாதகமாக இருக்கிறதால பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்யுங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. விவசாய தொழிலில் புதிய பரிமாணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். உழவு நடவு வேலைகளில் உற்சாகமாக நீங்கள் இறங்குவீங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. சுக்கிரன் 2, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள் உங்களுக்கு தாமதமாக கூட வரலாம். கட்டுமான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுணக்கமாக நடக்கலாம். ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கேது 9ஆம் இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையில் துணிச்சலோடு இறங்குங்க. சரி, மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது கூட இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் கூட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நான் சம்பாதிச்சாலும் எனக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டுட்டே இருக்குது. நான் போய் எந்த ஒரு மருத்துவரை போய் பார்த்தாலும் அடுத்தடுத்து சரியாகும்னு சொல்கிறாங்களோ ஒழிந்து எனக்கு சரியாகலை அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. கவலைப்பட வேண்டாம். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே உங்களுக்கு காணப்படுது. வேறு வெளிநாடு செல்ல விரும்புகிறவங்க அதற்காக முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொண்டால் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6. அதிர்ஷ்டமான கடவுள் என்று பார்த்தா அதாவது நீங்கள் இப்போ வழிபட வேண்டிய கடவுள் என்று பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தியுடைய வழிபட்டை மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நிம்மதியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தடைகள், தாமதங்கள், மனக்குழப்பம் இவையெல்லாம் விலகக்கூடிய வாரம். ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை கண்டிப்பாக இருக்குது. இது புத ஆதித்ய யோகம் என்றாலும் கூட அஷ்டமாதிபதி சூரியனுடன் 6 மற்றும் 9ஆம் அதிபதி புதன் சேர்வது சற்று ஏற்ற இறக்கமான பலனை ஏற்படுத்தலாங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையால் நஷ்டம் இவையெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நீங்கள் இவையெல்லாம் பெரிதாக எதையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு தடை அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால தலைக்கு வந்த துன்பம் தலைப்பாகையோடு சென்று விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஆன்ம பலம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். நினைத்ததை நினைத்தபடியே முடிப்பீங்க. சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனவரவு தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக சீராகும். உறவுகளினுடைய பகை மறைந்து போகும். கர்ப்பிணிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க.
தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாள் மகிழ்ச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை, மனஸ்தாபங்கள் இவையெல்லாம் இருந்தா கூட, இனி வரக்கூடிய காலகட்டத்தில உங்களுக்கு எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு சித்தியாகும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்களுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். சகோதர சகோதரிகளுக்கு சுப விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறு வைத்திய செலவுகள் கூட ஏற்படுறதாம். மேலும் வழக்குகளில் புதிய திருப்பங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு நல்லாசை செய்யறது வருடத்தில் கடைபிடித்துட்டு வாங்க. எந்த விதமான பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். இந்த குறிப்பிட்டு வட்டி கடையில் அடமானம் வைத்த பொருளை கூட மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சொத்துக்களினுடைய மதிப்பு கண்டிப்பாக உயரும். வியாபாரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் மறு முதலீடாக மாறும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் நிலவிய பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை, தனஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் சேரக்கூடிய இந்த கிரக அமைப்பு 30 வருடம் கழித்து தான் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள், மூத்த சகோதரர்கள் வகையில் கண்டிப்பாக ஆதரவும் அன்பும் கிடைக்கும். தந்தை வழி உறவு கண்டிப்பாக மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து எண்ணிய பலனை நீங்கள் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். கை நிறைய பணம் புரள்வதால் மனதில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகும். வாடகை வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக சேரும். தடைப்பட்ட வாடகை வருமானங்கள், சம்பள பாக்கிகள் கூட கிடைக்குங்க. கலை ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசு பணி, அரசியல் வெற்றி இவையெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். பண கஷ்டம் கண்டிப்பாக ஏற்படாது. கடன் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. விரும்பிய பதவி உயர்வு தேடி வந்தாலும் கூட பணிசுமை உங்களை வாட்டும். சிரமமான கடுமையான காரியங்கள் கூட எளிமையாக நடந்து முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும். நீண்ட கால பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் ஏற்ற நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சுப மங்கள நிகழ்வுகளும் சுபமங்கள விரைய செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. சிலருக்கு குறுக்கு வழியிலையாவது நம்ம போய் ஏதாவது ஒரு செஞ்சு பணத்தை சம்பாதிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு பேராசை கூட மேலோங்கலாம். ஆனாலும் அவையெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. சகோதரர்களுடன் இணைந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த காலம். பாகிஸ்தானமான 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெறப்போவதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. தாய் தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். அமாவாசை அன்னைக்கு வயோதிகர்களுடைய வயோதிகர்களின் தேவை அறிந்து நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி செய்வது உங்களுக்கு இன்னமும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அதில் நல்லதும் நடக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்படுவது அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. விநாயகரை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பேர், புகழ், அதிர்ஷ்டம், தொழில் இவை எல்லாமே சிறப்பாக நடக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயந்துக்க வேண்டாம். நீண்ட கால கனவுகள் கூட, திட்டங்கள் கூட நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் நீங்கள் இருந்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாரம் என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.